பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியோர்களே, இன்று நாம் இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகின்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியாக இருக்கக்கூடிய கொடுமைக்கார யூதர்களை பற்றி முடிந்த அளவு சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார் என்று சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய உம்மத்துக்கள்லேயே பழைய உம்மத்தாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை என்பதுதான் உலக வரலாறு. நாடோடிகளாகவே அல்லாஹு தஆலா திரிய விடுவதற்கான காரணம் இவர்களுடைய சேட்டை, இவருடைய ஷராரத், இவர்களுடைய ஷைத்தானியத், இவர்களுடைய அட்டூழியம், இவர்களுடைய குழப்பங்கள். அதாவது எங்கே போனாலும் தன்னை தானே தற்காத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடியவர்களை இழிவுபடுத்தி முழுக்க ஆதிக்கம் செலுத்தி இவர்களுடைய இடமாக நாடாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்கள் தான் இவர்கள். அது மட்டுமல்ல, நம்பிக்கை துரோகிகள். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்வான், ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும். அவர்கள் எந்த ஒரு வாக்குறுதி செய்தாலும் சரி, ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டாலும் சரி, ஏற்றுக்கொள்வார்கள், அதை உடைத்து விடுவார்கள். உடன்படிக்கையை உடைப்பதில் அவர்களை போன்று யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் செய்வார்கள். இதுதான் யஸ்ரிப் என்ற மதீனாவில் செய்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகை தரும் பொழுது 3 கூட்டமாக பிரிந்திருந்தார்கள். பனு கைன்கா, பனு நதீர், பனு குரைதா. பனு கைன்கா ஒரு முஸ்லிம் பெண்ணை மானபகப்படுத்தினார்கள். அங்கே இருந்த ஒரு சஹாபி எவன் மானகப்படுத்தினானோ அவனை கொண்டார். கொண்ட பிறகு அங்கிருந்த பனு கைன்கா யூதர்கள் இவரை கொன்று விட்டார்கள். அதன் மூலமாக வெளியேற்றப்பட்டார்கள். சுருக்கமாக, பனு குரைதா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைத்து மேலிலிருந்து கல்லை போட்டு நஊது பில்லாஹ் அயாது பில்லாஹ் கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் ஒரு பிளானை செய்தார்கள். ஒரு தந்திரத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக நபி அவர்களை காப்பாற்றினார். அதன் மூலமாக பனு குரைதா வெளியேறினார்கள். பனு நதீர் கந்தக் போரில் எதிரிகளுக்கு ஒத்துழைத்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் விரட்டப்பட்டார்கள். இவ்வாறு சொல்லிக்கிட்டே போகலாம். ஜெர்மனியில ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொண்டான். காரணம், ஜெர்மனியிலே இருக்கக்கூடிய ஜெர்மனி வாசிகளையே இவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். எனவே இவர்களுடைய அட்டூழியம் உலகத்திற்கு தெரிந்த விஷயம். எனவேதான் வடகொரியாவுடைய தலைவர் கிங் ஜாங் உன் இவர்கள் உலகத்திற்கே அச்சுறுத்தல் என்று பல தடவை தன்னுடைய பேட்டிகளில் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார். எனவேதான் இவரும் மறைமுகமாக ஈரானுக்கு உதவினார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை. இப்படிப்பட்ட யூதர்களுடைய முழு சரித்திரம் குர்ஆனில் சொல்லப்பட்ட உம்மத்துக்களுடைய வரலாறுகளில் அதிகமான வரலாறு இவர்களை பற்றி தான். எங்கே பார்த்தாலும் துரோகம்தான் இருக்கும், எங்கே பார்த்தாலும் அதிர்ச்சி தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, விதவைகளில் முதல் இடம் பாலஸ்தீனம். இதற்கு முற்றிலும் 100% இவர்கள் தான் காரணம். இவர்களுக்கு இடமளித்த மக்கள் அப்பாவி முஸ்லிம்கள். அனாதைகளில் முதல் இடம் பாலஸ்தீனம். அதற்கும் இவர்கள் தான் காரணம். 2வது இடத்தை தாலிபான் அல்லது ஆப்கானிஸ்தான் என்று சொல்லலாம், அல்லது ஈராக் என்று கூட சொல்லலாம். அதே மாதிரி இங்கு எல்லா இடங்களிலும், எல்லா குழப்பங்களிலும், உலக குழப்பங்களில் ஒரு இடத்துல குழப்பம் நடைபெறுகிறது சொன்னால் அங்கே நேரடியாகவோ அல்லது நரியை போன்று தந்திரமாகவோ
உள்ளே ஒளிந்திருக்கக்கூடியவன் தான் இஸ்ரேல் யூதர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா எல்லா தொழுகையிலும் ஓதக்கூடிய சூறாவாக இருக்கக்கூடிய வாஜிபான சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, அல கைரில் மக்தூபி அலைஹிம், மக்தூபி அலைஹிம் உடைய பாதை வேண்டாம், கைர்னா வேண்டாம், வலதாலின் தாலினுடைய பாதையும் வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். இந்த கைரில் மக்தூபி அலைஹிம் யார்னா யூதர்கள், வலதாலின் யார் என்றால் நசாராக்கள், கிறிஸ்தவர்கள். அவர்கள் வழி கெட்டவர்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள், பல நபிமார்களை கொன்றவர்கள். வயக்துலூனன் நபியீன் வயக்துலூனல் அன்பியா பிகைரில் ஹக் ذلك ما عصوا وكانوا يعتدون என்று அல்லாஹ் தஆலா அறிவிப்பார். சொல்லப்படுகிறது, பல நபிமார்களை அநியாயமாக கொண்டார்கள், ஒரு நாளில் 300 நபிமார்கள் அளவிற்கு கொண்டிருக்கிறார்கள் என்பதாக வரலாறுகளில் சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பாவிகள் தான் இவர்கள். நல்லவங்க மாதிரி பேசிக்குவானுங்க. எனவே நாம் எந்த காலத்திற்கும் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. ஏனென்றால் ஹதீஸ்ல வந்திருக்குது, தாவத்துல் மஸ்லூம், அநியாயம் செய்யப்பட்டவருடைய துவா இருக்கிறதே, லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த விதமான திரையும் இல்லை, நேரடியாக சென்றடையும். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாலஸ்தீனா அழிஞ்சிருச்சுன்னு, ஆனா அதனுடைய பாவம் முழுக்க அதற்கான பகரம் யார் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்வான், லதஜிதன்ன அஷத்தன் நாஸ் அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத வன் நஸாரா, முஃமின்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் எதிரி யார் என்று சொன்னால் அல் யஹூத வன் நஸாரா என்று சொல்வான், யூதர்களும் நசாராக்களும் என்று சொல்வான் அல்லாஹு தஆலா. அந்த அளவிற்கு கொடியவர்கள். எனவேதான் நாம் அவர்களை போன்று வாழக்கூடாது என்பதற்கு அவர்களெல்லாம் ஆதாரம். அவர்கள் அபூஜஹலை போன்றவர்கள், ஃபிரௌனை போன்றவர்கள், அபூலஹபை போன்றவர்கள், உத்பாவை போன்றவர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஷைத்தானுடைய உடன்பிறப்புகள் அவர்கள் எல்லாம். எனவே நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முழுக்க நான் ஏற்கனவே சொன்னேன், காலத் பனு இஸ்ராயில், இந்த இஸ்ரேல்கள் இருந்தார்கள், தக்துலு கொலை செய்தார்கள், 100 நபிமார்களை ஒரு நாள், ஒவ்வொரு நாளும். ஏன்? ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமை கொலை செய்வதற்காக முடிவு செய்தவர்கள் இவர்கள் தான். அது வேற சம்பவம், நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவர்களுக்கு வந்த இறுதி தூதர் தான் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படிப்பட்ட பாவிகள் தான் அவர்கள். அது மட்டுமல்ல, குர்ஆன் நெடுகிலும் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறிக்கொண்டே இருப்பான். 2 சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கின்ற உடைய ஷராரத் எத்தனையோ இருக்குது. தீ என்ற ஒரு மைதானத்தில் அல்லாஹ் தஆலா சிறையிட்டான் அவர்களை. நடப்பார்கள், அந்த மைதானமே முடியாது. காலையில பார்த்தாங்கன்னா தூங்கி எந்திரிச்சு பார்த்தா எங்க நடக்க ஆரம்பிச்சாலும் அங்கே இருப்பாங்க. அவர்களுக்கு மேகத்தை நிழலாக கொடுத்தான், மன்னோ சல்வாவை இறக்கினான், தண்ணீரை வழங்கினான், எவ்வளவோ நியமத்துக்களை, ஃபிரௌனிடத்திலிருந்து நஜாத்தை வழங்கினான். கண்கூடாக பார்த்தவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பார்த்து விட்டும் அவர்கள் புறமுதுகிட்டு சென்றவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல கடலுக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய வஹி என்னவென்று சொன்னால், அறிவிப்பு என்னவென்று சொன்னால், சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. அவருடைய தொழில் மீன் பிடிக்கக்கூடிய தொழிலாக இருந்தது. சனிக்கிழமை மட்டும் மீன் பிடிக்காதீங்கன்னாங்க. அல்லாஹ் தஆலா சோதித்தான். சனிக்கிழமை தான் பாத்தீங்கன்னு சொன்னா கரை ஓரம் நிறைய மீன்கள் ஒதுங்கும். கடைசியில சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பள்ளத்தை நோண்டி அதுல தண்ணீர் விழும்படி செய்து மறுபடியும் தண்ணீர் போயிடும், மீன் மட்டும் மாட்டிக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சுக்குவாங்க. ஆனா சனிக்கிழமை பிடிக்க மாட்டாங்க. ஆனா இதுக்கான பிளான்லாம் செய்து வச்சுட்டாங்க. தடுக்கின்ற நல்லவர்கள் தடுத்தார்கள், இவர்கள் கேட்கவில்லை.
அதற்கு பிறகு நல்லோர்களும் அவர்களும் பிரிந்து விட்டார்கள். இவர்களுடைய ஏரியா வேற, அவர்களுடைய ஏரியா வேறன்னு. சில நாட்கள் கழிந்தது. அவருடைய ஏரியாவிலிருந்து பார்க்கிறாங்க, சத்தமே காணா. எட்டி பார்த்தா யாரெல்லாம் இந்த தவறை செய்தார்களோ, பிழையை செய்தார்களோ, குறை குற்றங்களை செய்தார்களோ, அவர்கள் எல்லாம் குரங்காக மாற்றப்பட்டிருந்தார்கள். வலகத் அலிம்துமுல்லதீன அத்ததௌ மின்கும் பிஸ்ஸப்தி ஃபகுல்லா லஹும் கூனு கிரதத்தன் ஹாஸியின் என்ற வசனத்தில் தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்வான். இன்னொரு இடத்துல கூட அல்லாஹ் சொல்வான், ஆராஃப்ல வஸ்அலு மனில் கரியத்தில் லத்தி கானத் ஹாதிரத்தல் பஹர் என்று சொல்வான் அல்லாஹ் தஆலா. இப்படி அவர்கள் 3 நாட்கள் உயிராக இருந்தார்கள். அவருடைய உறவினர்களுடைய வாசல்ல வந்து அழுவாங்களாம். 3 நாட்களுக்கு பிறகு அவர்கள் இறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. முஃபஸ்ஸிரீன்கள் இந்த தஃசீரும் செய்கிறார்கள். அதில் முதியோர்கள் எல்லாம் பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள், வாலிபர்கள் எல்லாம் குரங்காக மாற்றப்பட்டார்கள் என்பதாக. இப்படி அட்டுழியம் செய்யக்கூடியவர்கள். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த தீய சக்திகளை போன்று வாழாமல் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய நபர்களாக, நல்ல முஃமின்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து வாழக்கூடிய முஃமின்களாக வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.